கூடுமான வரை வந்து லைஃப் ஸ்டைல் இப்போ வந்து இந்தியன் டாய்லெட்டில் வந்து யூஸ் பண்ணி பழகுறது நல்லதுங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் எப்பயும் பயன்படுத்தாதீங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உட்காருதுங்க. இப்படி உட்காந்திங்கன்னா என்ன ஆகுன்னா மலக்குடல் அமுந்தாது, மலம் முழுமையாக வெளியேறாதுங்க. இப்படி குத்த வச்சு உட்காந்தோம்னா அது இந்தியன் டாய்லெட்டுங்க. இந்தியன் டாய்லெட் வந்து 10 பேர் அந்த மலக்குடல் வந்து நல்லா அமரும் போது வந்து மலம் வந்து நல்லா முழுமையாக வெளியேறும். இரவு மட்டும் எப்பயுமேங்க நான்வெஜ் வந்து நீங்கள் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா இரவு மட்டும் அதிகமாக கொடுக்காதீங்க. அப்படி நான் ஒருவேளை நான் நான்வெஜ் இரவு கொடுப்பேன் அப்படின்னா ஒரு 6 மணிக்குள்ள கொடுத்துங்க. அதவே நான் தவிர்த்துக்கன்னு சொல்ல. நான்வெஜ் கொடுங்க, நான் வேணாலும் சொல்லலை. மதியம் காலை கொடுத்துக்கலாங்க, தப்பு இல்லைங்க. ஆனால் இரவு வந்து உணவு வந்து நான்வெஜ் தவிர்த்திங்கன்னா நல்லதுங்க. காலையில் மோஷன் ப்ராப்ளம் வராதுங்க. மோஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், காரம்லாம் கொடுங்க. அதே மாதிரி சளி என்பது நோய் அல்லங்க, பயப்படாதீங்க. அந்த சளி பிடிச்ச நேரத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உணவு கொடுக்கணும். அப்போ இனி பனானா ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் தவிர்த்துக்குங்க. அந்த சமயத்தில் கொஞ்சம் எல்லா உணவுகளுமே குடிக்கிறதா இருக்கட்டும் சாப்பிட்றதா இருக்கட்டும் கொஞ்சம் சூடாகவே கொடுங்க. அந்த சளி வந்து கரைஞ்சி வெளியேறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கொஞ்சம் காரத்தன்மையை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அப்போ அந்த அந்த சளி வந்து வெளியில் வர்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சூடும் காரமும் சேரும்போது என்ன ஆகுங்க, அந்த கழிவுகள் சீக்கிரமாக அந்த சளி வந்து வெளியேறதுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் வந்து பெரியவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறத விட குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறத நான் ரொம்ப விரும்புவேன். ஏன்னு கேட்டிங்கன்னாங்க, இப்போ தப்பாக எடுத்துக்காதீங்க, இங்கே நான் பேசியிருக்கிறேங்க. ஏன்னா அந்த அவங்களுக்குன்னு ஒரு அனுபவம் அறிவு இருக்கும். நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்க அப்படி இல்லைங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கள் மிஸ்ஸஸ் சொன்னார், எங்கள் சாரு சொன்னாருன்னு சொல்லி அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எடுக்கிற முயற்சி எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அவங்ககிட்ட. அதே மாதிரி குழந்தைங்கள சிரிக்க விட்டுட்டுங்க, அந்த சிரிக்கும் பொழுது அந்த குழந்தைங்க கூட்டத்துக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள். கோவில் கருவறைக்குள்ளே போய் இருந்தீங்கன்னா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும். நல்லா இப்போ குழந்தைங்க லாஃப்டர் தெரப்பி கொடுப்போம். அப்படியே சிரிக்க விட்டு ஆட விட்டு பாட விட்டுட்டு போய் உள்ளே உட்காந்தோம் அப்படின்னா அப்படி இருக்குங்க, அந்த ஃபீல் இருக்கும். மைண்டு ஃப்ரீ ஆயிருங்க. எதிர்பார்ப்பு பயங்கர அறிவு பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எதுக்கு குழந்தைகிட்ட போய் எதுக்கு பெரிய அறிவை பயன்படுத்தணும்? ஜாலியாக அப்படி இயல்பாக இருந்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாளியாக இருந்தது அவங்களுக்கு பிடிக்காதுங்க. அவங்க நம்ம வந்து வேறு மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. நமக்கு ஆவாதுடா அப்படி தான் நம்மளை பார்ப்பாங்க. நீங்கள் அறிவில்லாமல் அவங்ககிட்ட பேசி பாருங்கள், பூனை பறக்கும் தெரியுமா அப்படிலாம் பேசி பாருங்க, அவங்க நம்ம ஆள்றாது அப்படிம்பாங்க. நிறைய லைஃப் ஸ்டைலை கற்றுக் கொடுக்குறோம். கொஞ்சம் சரியாக புரிஞ்சு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் சில விஷயங்களை வந்து துன்பப்படாமல் இருக்கிறதுக்கு நாமளும் கொஞ்சம் உதவி பண்ண மாதிரி இருக்குங்க மேடம்.